ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நேத்து எங்க வீட்ல செஞ்ச வரலட்சுமி அம்மன் பூஜையை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நம்ம வீட்டில் எப்பவுமே எந்த ஒரு பூஜையோ விரதமோ கடைபிடிக்கும் போது நம்ம வீட்டை முதல்ல சுத்தப்படுத்துறதுலேருந்து தான் ஆரம்பிப்போம். அதன்படியே நானும் 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டை எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஒற்றையெல்லாம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற ரூம்ஸ் எல்லாத்தையும் என் பொண்ணு, என் வீட்டுக்கார் பையன் எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. கதவு, ஜன்னல், சோஃபா இது எல்லாத்தையும் அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க. வீடெல்லாம் நான் தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கர்டன்ஸ், பெட்ஷீட்ஸ் இது எல்லாத்தையுமே 2 நாளைக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சாச்சு. புதன்கிழமை காலையில் நேரமாக இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி ஸ்டவ்வெல்லாம் கழுவிட்டு பூஜை சாமான் எல்லாம் தேய்ச்சி அதையும் காய வச்சுட்டேன். மதியமே கிளம்பி பூ மார்க்கெட்டுக்கு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சாயந்தரம் கொஞ்சம் பூவெல்லாம் கட்டி வச்சுட்டேன். பூஜை சாமான், வாழை மரம் இது எல்லாமே நாங்கள் புதன்கிழமையே வாங்கிட்டோம். வியாழக்கிழமை ஈவினிங்கே நாங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த ஏற்பாடெல்லாம் முன்னாடியே பண்ணியாச்சு. வியாழக்கிழமை காலையிலையும் ரொம்ப நேரமாக எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபனும் செஞ்சு வச்சுட்டு சாமிக்கு பேக் ட்ராப்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு ஆரி ஸ்டாண்டு வச்சு ஒரு ரவுண்டான ஒரு டிசைன் ஒன்று பண்ணலாம் சாமிக்கு பின்னாடி வைக்கிறதுக்குன்னு சொன்னால் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல சாமிக்கு புடவையை ப்ளீட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி நானும் என் பொண்ணும் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பொதுவாக நம்ம வீட்டில் எந்த விசேஷம் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக செய்யணுங்கிற டென்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் ஒரு சாமிக்கு ஒரு பூஜையெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த மாதிரி எந்த டென்ஷனும் இல்லாமல் மனசை ரொம்ப ரிலாக்ஸாக ஹாப்பியாக வச்சுட்டு நம்ம செய்யும்போது தான் அந்த பூஜை ரொம்ப நிறைவாக இருக்குங்கிறது என்னுடைய கான்செப்ட்டு. அதனால நான் இதுக்கான டைமை ரொம்ப அதிகமாக எடுத்துட்டு முன்னாடி இருந்தே எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்வேன். நம்ம ஒரு லிஸ்ட்டு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் கூட பூஜைக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக பண்ணி போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளானிங்ஸோடு வச்சுட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு நம்ம ரொம்ப நிறைவாக பண்ணின மாதிரி இருக்கும். சாமிக்கு புடவையெல்லாம் ப்ளீட் பண்ணி வச்சுட்டு சாமியை உட்கார வைக்கிற இடத்துல மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலப்படிக்கு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு வாசல்லையும் சின்னதாக ஒரு கோலமும் போட்டுட்டேன். வீடை க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணியில் மஞ்சத்தூள், ஜவ்வாது, பன்னீர், அதுக்கப்புறம் லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக வீடை தொடச்சி விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் அப்புக்குட்டி இருக்கான்ல, அவன் சும்மா இருக்க மாட்டான். அங்கேயும் இங்கேயும் ஓடி வீட்லெல்லாம் அதிகமாக முடியும் உதிரும். அதனால வீடை 2 தடவை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு அவனை மேலே கட்டி வச்சாச்சு. 2 நாளைக்கு அவனை மேலேயே தான் வச்சுருப்போம். முதல் நாள் பூஜைக்கு நான் தேங்காயில் அம்மனை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மஞ்சள் வச்சு முகம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை குளிச்சுட்டு தான் இதை சுத்தமாக பண்ணேன். சாமிக்கு பாசி பருப்பு வச்சு முதல் நாளைக்கு நான் பாயசம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டாக 6லேருந்து 8 மணிக்குள்ளே அம்மனை அழைக்கிற நேரங்கிறதுனால 7:15 மணிக்கெல்லாம் நான் அம்மன் முகம் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள வாசலில் உட்கார வச்சு தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூ இதெல்லாம் வச்சு அம்மனை உள்ளே அழைச்சிட்டோம். கரெக்டான நேரத்தில் அம்மன் உட்கார்ற இடத்துலையும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு டெக்கரேட் பண்ணி நானும் என் பொண்ணும் சேர்ந்து தான் அம்மனை அங்கே உட்கார வச்சோம். மற்ற வேலைகளை கூட நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம். முதல்ல அம்மனை கரெக்டான நேரத்தில் உள்ளே அழைக்கணுங்கிறது தான் சாஸ்திரம். அதை செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அம்மனை உள்ளே அழைச்சதுக்கப்புறமா முதல்ல நான் மஞ்சளில் பிள்ளையார் ரெடி பண்ணிவிட்டு ஒரு குட்டி மணப்பலகையில் அருகம்புல்லெல்லாம் வச்சு அவரை உட்கார வச்சாச்சு. இந்த தடவை சாமிக்கு புதுசாக ஒரு டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு சாமி மடியிலிருந்து காசு விழுகிற மாதிரி ஒரு சின்ன செம்பில் 5 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு மடியிலேருந்து அப்படியே கீழே பிளேட்டில் விழுகிற மாதிரி பண்ணிட்டோம். கீழே ரூபா நோட்டுகளும் வச்சு அதுலேயும் கொஞ்சம் பூவெல்லாம் வச்சுட்டோம். பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் ஒரு சின்ன லக்ஷ்மி சாமி விக்கிரகமும் லக்ஷ்மி குபேரரும் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி சாமியும் வச்சுட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பலகையில் சிவன் சிலை, படுத்திருக்கிற ரங்கநாதர் சிலை, அதுக்கப்புறம் விநாயகர் சிலையும் இது கூடவே காமதேனுவையும் வச்சுட்டேன். 2 பெரிய குத்து விளக்கு, அதுக்கப்புறம் 2 வெள்ளி விளக்கு, ஒரு குட்டி குபேரர் விளக்கும், அது கூடவே இந்த தடவை நான் வாங்கின காமாட்சி விளக்கையும் வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டில் எந்த ஒரு விஷயமோ பூஜையோ பண்ணும்போது பெரியவங்க கிட்ட நம்ம அனுமதி வாங்கிட்டு செய்கிற மாதிரி முதல்ல பிரசாதம் பண்ணதெல்லாம் குலதெய்வத்துக்கு வச்சுட்டு அவங்களுக்கு கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வரலட்சுமி அம்மனுக்கும் ஒரு கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் மஞ்சள் குங்குமம்லாம் தனியாக தான் வாங்கியிருந்தேன். ரெகுலராக வாங்குறது அவ்வளோ நல்லா இல்லாதனால தனியாக மஞ்சள் குங்குமம் வாங்கி
அதை நான் என் பொண்ணு எல்லாரும் உட்காந்து தனித்தனியாக பேக்கிங் பண்ணி வச்சிட்டோம். வலையிலையும் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு காலையிலத்துக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே நைட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நைட் தூங்கும்போது 12 மணி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வாசலில் கோலமெல்லாம் போட்டுட்டு வந்து சாமிக்கு பொங்கல் மட்டும் முதல்ல செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பையனும் காலேஜ் போனதுக்கப்புறமா நான் பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவர் சாமிக்கு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. என் பொண்ணு நான் வாங்கின பொருட்கள் எல்லாம் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி அவளும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா. இதை முதல்ல குலதெய்வத்துக்கு பிரசாதம் பால் எல்லாம் வச்சுட்டு வரலட்சுமி அம்மனுக்கும் பொங்கல் பால் அதுக்கப்புறமா பழம் இது எல்லாமே வச்சுட்டு பிளேட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தேங்காய் உடைச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். காலையில் 10 மணிக்கு இந்த பூஜையை நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பூஜை பண்ணி முடிச்சதுமே முதல்ல நாங்கள் நோன்பு கயிறை என் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்து கையில் கட்டிக்கிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு நான் கட்டி விட்டுட்டு அவளுக்கும் அவளோட தொழிலும் நல்லா இருக்கணும், அவளுக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை மனசில் வேண்டிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு முதல் தாம்பூலம் அவளுக்கு தான் கொடுத்தேன். இந்த முறை நான் தாம்பூலத்தில் என்னெல்லாம் வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு பிளேட்டும் அது கூட வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், பூ பழம், ப்ளவுஸ் பிட்டு, கண்ணாடி சீப்பு இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். இதுக்கப்புறமா சுவாமிக்கு நாங்கள் ஸ்லோகமெல்லாம் சொல்லி அம்மன் பாடலெல்லாம் பாடணும். 1008 அம்மன் போற்றி இதெல்லாம் சொல்லி பூக்களாலையும் குங்குமத்தாலையும் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம். இதெல்லாம் முடியும் போதே ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள என்னால் நேரில் போய் கூப்பிட முடியாதனால அவங்கள நான் ஃபோனில் தான் இன்வைட் பண்ணேன். எல்லாரும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் ஈவினிங்காக போய் அவங்க வீட்டில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ரிலேஷன்ஸை கூட நம்ம அதிகமாக பார்க்க முடியறதில்ல. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்களெல்லாம் கூப்பிடும்போது அவங்களுக்கும் இந்த கடவுளோட அருளும் கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி திருப்தியாக எல்லாம் செய்கிறது மனசுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். மதியம் சாமிக்கு பிரசாதமாக வேர்க்கடலை சாதமும் கேசரியும் பண்ணியிருந்தேன். அதவே வர்றவங்களுக்கும் பிரசாதமாக நான் பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த வரலட்சுமி அம்மன் பூஜையை என் மாமியாரோ என் அம்மா வீட்லேயோ சொல்லி கொடுத்து நான் பண்ணலைங்க. எனக்காக தனிப்பட்ட முறையில் இந்த அம்மனை கும்பிடணுங்கிறது ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. வாடகை வீட்டில் இருக்கும்போது அதை செய்கிற ஒரு அமைப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் சொந்த வீடு கட்டி 4 வருஷம் ஆகுது. போன முறை தான் முதல் முறையாக செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமாவே எனக்குள்ள நிறைய மாற்றங்களும் எங்கள் வீட்டில் சில நல்ல விஷயங்களும் நடந்தனால இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாமியை நம்ம சிறப்பாக செய்யணும்னு சொல்லி இந்த முறை பண்ணது தான் இதெல்லாம். இந்த மாதிரி தான் தாம்பூலம் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரலைங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தனால நான் கொஞ்சம் அதிகப்படியாக பண்ணியிருக்கேன். வெறும் வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் நீங்கள் கொடுத்தா கூட மனசார செய்யும்போது அந்த இடத்துல அம்மன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த தாம்பூலமெல்லாம் ரெடி பண்ணும்போது கரெக்டாக அளவாக எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்கோமோ அந்த அளவுக்கு வாங்காமல் நம்ம எப்போவுமே ஒரு 5-6 எச்சா வச்சுக்கிறது நல்லது தான். சில டைம் நம்ம ஒருத்தரை கூப்பிட போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு எப்படி அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போலவே நம்ம வீட்டில் வர்றவங்களும் எல்லா சகல சௌபாகியங்களும் பெற்று நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம மனசில் வேண்டிக்கிட்டே அவங்களுக்கும் இந்த தாம்பூலத்தை நம்ம கொடுக்கணும். எல்லாரும் தாம்பூலம்லாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறமா கடைசியாக சாமிக்கு ஆரத்தி எடுக்கணும். எவ்வளோ அழகாக நம்ம அம்மனை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால அவங்களுக்கு எவ்வளோ திருஷ்டி பட்டிருக்கோம். அதனால அம்மனுக்கு ஆரத்தியும் எடுத்துட்டு இந்த பூஜையை சிறப்பாக நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணியாச்சு. சனிக்கிழமை காலையில் நேரமே எழுந்திரிச்சு வீட்டில் டிஃபன்லாம் பண்ணி வச்சுட்டு 10:45 to 11:45 தான் நல்ல நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அந்த டைமில் சாமிக்கு பச்சைப்பயிறு சுண்டலும் 2 வாழைப்பழமும் வச்சு அம்மனுக்கு பூஜை பண்ணி இந்த பூஜையை நிறைவு பண்ணியாச்சு. நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்துட்டு அம்மன் சிலையை கொஞ்சமாக முன்னாடி நகர்த்தி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் பொறுமையாக கூட செஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அதனால இந்த பூஜையை இவங்க தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. மனசால ஆத்மார்த்தமாக இந்த அம்மனை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு ரொம்ப சந்தோஷமாக இந்த பூஜையை நம்ம செய்யலாம். ஒரு சில பேர் வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ அவங்க இந்த அம்மன் கூடவே கலசமும் வச்சுருந்தாங்க.
ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குலதெய்வத்தை கலசத்தில் வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் வந்து அந்த கலசத்தை சிவனாக நினச்சி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. நீங்கள் அதை எந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இந்த பூஜையில் இன்னொரு விஷயமும் எனக்கு சொல்கிறக்கு இருக்குங்க. இந்த பூஜையில் சுமங்கலிகள் தான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து வர்றதை தவிர்த்துடுறாங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. பூ பொட்டுங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே பயன்படுத்துறது தான். அதனால எல்லாருமே இந்த பூஜையில் கலந்துக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. அவங்கவுங்க கணவருக்காக வேண்டிக்கிற மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்காக, பசங்களுக்காக, பேரம்பேத்திகளுக்காக கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு இந்த அம்மனை கும்பிட்றதுக்கு அவங்க வர்றது எந்த தவறுமே கிடையாது. அதனால அடுத்த முறை இந்த மாதிரி வராமல் இருந்தவங்களும் இந்த பூஜைக்கு வரணும்னு சொல்லி நான் மனசார கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பூஜைகளை நம்ம வீட்டில் செய்யும்போது தான் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அளவுக்கு செய்ய முடியாட்டியும் ஓரளவுக்கு அதை செய்வாங்க. அவங்களுக்கும் நல்ல பாசிட்டிவிட்டியும் கடவுள் அனுகிரகமும் கிடைச்சி அவங்க வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றத்தை அவங்க அடைவாங்க. நல்லபடியாக பூஜையும் நிறைவு பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம கலசத்தை அப்படியே அரிசி பானையில் கொண்டு வந்து வைக்கணும். மேலே இருக்கிற நகை, பூ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே கலசத்தோட அம்மனை தூக்கிட்டு வரும்போது மனசில் ரொம்ப பயபக்தியோட, அம்மா தாயே என்னன்னைக்கும் எங்கள் வீட்டில் அன்னபூர்ணியாக நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும், எங்கள் வீட்டில் எந்த கடன் தொல்லை பிரச்சனை எதுவும் இல்லாமல் என் கணவருக்கு நல்ல தொழில் வளத்தை ஏற்படுத்தி கொடுங்க, எங்கள் குழந்தைக்கு சிறந்த கல்வி, மனதைரியம், ஆயுள் ஆரோக்கியம், மன நிம்மதி, அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம அந்த அரிசி பானையில் அப்படியே அதை வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதையெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு அந்த தேங்காயில் இருக்கிற மஞ்சளை நம்ம பயன்படுத்திக்கலாம் குளிக்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா கூட செடிகளில் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீர்நிலைகளில் பூக்களோடு சேர்த்து அதை கரைச்சிடலாம். அந்த தேங்காவை ஏதாவது இனிப்பு பதார்த்தம் நம்ம பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற வாசனை பொருட்கள், நாணயங்கள் இதெல்லாம் எடுத்து நம்ம பணம் சேகரிக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அரிசியை நம்ம அடுத்து வர கிருஷ்ண ஜெயந்தி அடுத்த வாரமே வருது இல்லைங்களா, அதனால அதுக்கு பலகாரம் பண்ணுறதுக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்கள் எல்லாருக்குமே வரலட்சுமி அம்மனோட அருள் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த பூஜையில் நான் ஏதாவது செய்ய மறந்துருக்கனாங்கிறதையும் நீங்கள் இந்த பூஜையை எப்படி செஞ்சீங்கிறதையும் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.